வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உதயநிதி தேர்தலில் போட்டியிட தடை. கடைசி நேரத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது 2021 சட்டசபை தேர்தலின் பொழுது மனு தாக்கல் சேப்பாக்கம் தொகுதியில் மனு தாக்கல் செய்திருந்தார். அப்பொழுது அவரது சொத்து பட்டியல்களும் தற்பொழுது 2026 சட்டசபை தேர்தலில் அதே சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் செய்திருந்தார். இரு சொத்து பட்டியல்களும் பல்வேறு முறைகேடுகள் இருப்பதாகவும் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகளும் மத்திய நிறுவன விவகாரங்கள் அமைச்சகமும் விசாரணை நடத்த உத்தரவிட தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ளது. இதனால் தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே தேர்தலில் இருந்து நீக்கப்படுவார் உதயநிதி என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்துள்ளார். அவரது சொத்துக்கள் என்பது பல கோடிகள் காட்டப்படும். ஆனால் தேர்தல் நேரத்தில் தான் நல்லவன் என்பதை காட்டிக்கொள்வதற்காக உதயநிதி அவர்கள் மறைத்த சொத்துக்களை கண்டுபிடித்துள்ளது தேர்தல் ஆணையம் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இது நிச்சயம் கண்டிக்கத்தக்கது. மேலும் சுயேட்சை வேட்பாளர்கள் உதயநிதியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முறையிட்டுள்ளனர். இதன் காரணமாகத்தான் 2021 அவரது சொத்துக்களும் 2026 அவரது சொத்துக்களும் அதிகமாகவே இருக்கிறது. முரண்பாடுகள் அதிகமாகவே இருக்கிறது. இது எப்படி நியாயம் என்ற கேள்விகளும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் உதயநிதி மீது இந்த 2 நாட்கள் விசாரணையில் முழுமையான ஆதாரங்களை உதயநிதி அவர்கள் வழங்க மறுத்துவிட்டால் தேர்தல் ஆணையம் சேப்பாக்கம் தொகுதியிலிருந்து உதயநிதியை விடுவிக்க வேண்டும், அதாவது தேர்தலில் இருந்து போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்பதற்கேற்ப சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சொத்துக்களை ஒழுங்காக காட்ட முடியாத நபர் தேர்தலில் வெற்றியடைந்து மக்களை எப்படி ஒழுங்காக பாதுகாப்பார், முறையான திட்டங்களையும் முறையான கல்விகளையும் எப்படி வழங்குவார், அனைத்திலும் ஊழல் செய்யக்கூடிய குடும்பத்தில் இருந்து வந்துவிட்டு தேர்தலில் நல்லவன் போல் வேடம் அடைவது நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் உதயநிதியின் மீது முன்வைக்கப்பட்டு வருகிறது. நிச்சயமாக இந்த விவகாரம் பூகம்பமாகவே வெடித்துள்ளது. உதயநிதியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தரப்பினர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, தேர்தலில் உதயநிதி போட்டியிட்ட வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்படலாமா அல்லது அவர் தேர்தலில் தொடர்ச்சியாக போட்டியிடலாமா என்பதையும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.